இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்ளுமா காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் 99 எம்பிக்கள் உள்ளனர். இதை தவிர 3 சுயேட்சை எம்பிக்களின் ஆதரவும் தற்பொழுது காங்கிரசிற்கு உள்ளது. மக்களவையில் காங்கிரஸ் பலம் கூடியிருந்தாலும் மாநிலங்களவையில் அக்கட்சிக்கு புது சிக்கல் ஒன்று உருவாகியுள்ளது. காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினராக KC வேணுகோபால், திபேந்தர் ஹூடா ஆகியோர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மக்களவையில் காங்கிரஸ் பலம் குறைய உள்ளது. KC வேணுகோபால், திபேந்தர் ஹூடாவை தவிர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு 26 எம்பிக்கள் உள்ளனர். இதன் காரணமாக மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை காங்கிரஸ் நூலிலையில் தக்க வைத்துள்ளது. இந்த நிலையில்தான் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியே வேண்டும் என்றால் 25 எம்பிக்களின் ஆதரவு இருக்க வேண்டும். தற்பொழுது மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே உள்ளார். இப்படிப்பட்ட சூழலில் மாநிலங்களவையில் மொத்தமாக 10 இடங்கள் காலியாகியுள்ளது. மக்களவை தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர் வெற்றி பெற்றால் அஸ்ஸாம், பீகார், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும், மத்திய பிரதேச, ராஜஸ்தான், ஹரியானா, திரிபுரா மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை இடமும் காலியாகியுள்ளது. காங்கிரசின் இருவரை தவிர பாஜகவில் இருந்து 7 மாநிலங்களவை எம்பிகள் மக்களவைக்கு தேர்வாகியுள்ளனர். அதோடு லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவரும் மக்களவையில் சேர்ந்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரசிற்கு அழுத்தம் அதிகமாக கொடுத்து வருவதால் இதிலிருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்பொழுது பதவியையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற குழு தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்பார். துணைத் தலைவராக திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளார். இதனால் ஸ்டாலின் மற்றும் ராகுலுக்கு இடையே கடும் மோதல் நிலவி வருவதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளில் வெற்றியடைந்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காத காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு பேராபத்தை வரக்கூடிய வருடங்களில் சந்திக்கும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதனால் துணைத் தலைவர் பதவியை கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய ஆதிக்கம் இந்தியா கூட்டணியில் அதிகளவு இருக்கக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை கேட்டுள்ளார். ஆனால் இதற்கு ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்ததை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.